शेषार्यमुं सकलेशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जतरङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये. ராமானுஜனுத்தந்தாதியிலே 68வது வாசகம். ஆரனைக்கு என்ற நிகர் சொல்லில் மாயன் அன்றைவர் தெய்வத் தேரினில் செப்பே கீதையின் செம்மை பொருள் தெரிய பாதினில் சென்ன ராமானுஜன் பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே. ஸ்ரீ கிருஷ்ணன் உபனிஷதங்களையே கீதையில் சொல்லிவிட்டபடியார் இது சகல வேத சாரம். இக்காரணம் பற்றியே பிரஸ்தானத்திரியம் என்று எல்லா மதஸ்தர்களும் பிரமாணமாக ஒத்துக்கொள்ளும் மூவரில் இது மிக முக்கியமானதாகிறது. ராமானுஜ மாமனிகள் அருளிச் செய்துள்ள கீதார்த்தமே செம்மை பொருள், மற்றவையாகவும் வைகலிசேவை அவப்பொருள் கலசியமான என்று சொல்லலாம். திருவரங்கத்தொகனார் அருளிச் செய்த ராமானுஜ 68வது பாசுரம் கேள்வி. ஸ்ரீ பிடலோகாரிய ஜீயர் அருளிய வியாக்கியானத்தை ஒட்டிய இப்பாசுர விளக்கம் என்ன சொல்றார்? ஆனரைக்கு மிக ராமானுஜன் திருவடியை பிணையும் நல்லோர்களுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு நிற்கும் என் ஆவியும் சிந்தையும் எனது உயிரும் மனசும் இதயமும் அவர்களை பணிந்தேத்து நிற்கும், அவர்களே கதி என்று பிரவணனாய் நிற்கும். இன்று இப்படிப்பட்ட அடியேனுக்கு ஒப்பு ஒருவருண்டோ? இது ராமானுஜன் ஒப்பார்ந்த பெருமையை பேசுகிறார். இவரே கீதையின் செம்மை பொருளை இவ்வுலகத்தில் யாவரும் அறிந்து பயன்படும்படி தெரியச் சொன்னார். மாயன் ஆச்சரியமான செயல்களை செய்த ஸ்ரீ கிருஷ்ணன் அகில ஜெகத்காரணன், பரமபுருஷன், கண்ணனாய் அவதரித்து சிறு குழந்தை பருவத்திலேயே பல பலம் பொருந்திய அசுரர்களை, கூத்தனை, சகடாசுரன், தொடக்கமான பதரையும் முடித்து கன்றுகளையும் பசுக்களையும் மேய்த்தும் யசோதை, அக்ரூர, திருஷ்டராஷ்டிரன், அவன் பிள்ளைகள் அர்ஜுனன், உதங்கர், இப்படி பலருக்கும் தனது விஸ்வரூபத்தை காட்டியும் பல வியக்கத்தக்க செயல்களை செய்த கிருஷ்ணன் அன்று தத்ரா தாவத் பாண்டவானாம் குருணாஞ்ச யுத்தே பிராப்தே பகவான் புருஷோத்தமः சர்வேஸ்வரः ஜெகத் உபகிருத்திர்மாத்யः பார்த்தம் ரதினம் ஆத்மாச்ச சாரத்தியம் சர்வலோக சாட்சிகம் சகாரா. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த மகா யுத்தத்தின் ஆரம்பத்திலே அர்ஜுனனை தேரில் சுவாமியாகவும் புருஷோத்தமனும் சர்வேஸ்வரனுமான தன்னை சாரதியாகவும் எல்லா உலகம் காணும்படி ஆக்கின மாயன். ஐவர் தெய்வத்தே அக்ரிதேவன் பாண்டவர்களுக்கு கொடுத்த தேர். கண்ணன் அதில் வீற்றிருத்தால் தெய்வத்தன்மை பெற்ற தேர். இப்படிப்பட்ட திருத்தேர்த்தத்திலே இருந்து செப்பியா மெய்மை பெருவார்த்தை என்கிறபடியே கண்ணனுடைய அருளிச் செய்தது அர்ஜுனனுக்கு சொன்னதாயினும்
அகஞானத்தவரெல்லாம் வருந்துய்ய வேணும் என்று சோபனமான எண்ணத்துடன் சொன்ன கீதை. நிச்சயஸ்யான் நிச்சிதம் புரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாந்துவாம் பிரபந்தம் என்று சொல்லும்படி பிரார்த்திப்பது அர்ஜுனனாயினும் மெய்ப்பொருளில் ஆசை விடையோர் யாவருக்கும் ஒக்கும். இப்படி அறிய ஆவலுத்த புலோகருக்கு நத்வேவாகம் ஜாதநாசம் நத்தன்னேமே ஜனாதிபாகா என்னும் தொடங்கி ஜீவன் சித்து ஈஸ்வரன் இவர்கள் வேறுபட்டவர் என்பதையும் எண்ணற்ற வெவ்வேறுபட்ட ஜீவர்கள் உடைமையையும் சொல்லி முடிவில் மிருது பாபங்களை எல்லாம் நான் போக்கித் தருகிறேன் என்று அபயப்பிரதானம் பண்ணின வச்சனமாகவும் உள்ள பகவத்கீதையினுடைய சேமம் செம்மை செவ்வை ஆர்ஜவம் உள்ளபடியாக அர்த்தங்கள் சார்ந்தவன் திருவுள்ளத்தில் உள்ள அர்த்தங்கள் கருடபாதர் சங்கரர் ஸ்ரீ ஆனந்த திரு ஆனந்த தீர்த்தர் முதலான பதர்போல் உண்மை உபதேசிக்கப் பெற்று உபதேசிக்க ஒன்று உண்டாக்கி அல்லவே தம் நெஞ்சில் தோத்தவைகளை எல்லாம் முன்னுக்கு கூறுதல் முரணாய் உள்ள செய்யும் மறந்து சொல்லுவதை சொந்தலாகி அன்றுக்கே யதா தர்மமாகவே முரணாய் உள்ளவரையும் மறந்து சொல்லுகை அன்றுக்கே யதாவஸ்தித அர்த்த தத்துவபூர்வமாக உபனிஷத்துக்களுடைய ஏகவாக்கியதா ஆபன்னமான, அதாவது உபனிஷத் கருத்துக்களுடைய ஒருவழிப்பட்டு இவை பல வகைகளாயும் அதாவது ஏகவாக்கியத்தா ஆபன்னமான உபனிஷத் கருத்து கொண்டே ஒருவடிப்பட்டு இணைபவையாய் உண்மைக்கு சிறிதும் புறம்பல்லாத வானத்தை தம்மிடம் படி தம் இஷ்டப்படி உபனிஷத் வாக்கியங்களில் செல்வத்தை பிரமாணமாக ஆதரிப்பதும் பலவற்றை பொருளத்தவையாக விட்டிட்டும் செல்வதற்கு எல்லா வாக்கியங்களையும் ஒருங்குவிட்டு முன்பின் விரோதமின்றி ஒரே பொருளாய் சொல்லுகை. இது கண்ணன் பேச்சில் உண்டு. அதை அப்படியே பிரதிபலிப்பது நம்மை ராமானுஜன்
சொல்லான கீதா பாஷ்யத்தில் உள்ள செம்பொருள் உலகில் தத்துவவேக்கம் அற்ற ஜனங்களுக்கு கீதா பாஷ்யத்தில் உள்ள செம்மைப்பொருள் உலகில் தத்துவ விவேகம் மற்ற ஜனங்களுக்கு காணக்கூடிய அறிவுள்ள அறிவற்ற ஜனச்சித்து அச்சித்து பரபரல்களுக்கும் கண்ணுக்கு தெரியாமல் வரைந்து நின்று இவற்றை ஆழ்ந்து நடத்தும் ஈஸ்வரருக்கும் உள்ள உண்மையான உறவை தெரிய தெரியப்பாரினில் சொன்னார். அறிவில் குறைந்தவர்கள் நிறைந்து இருள் தருமோ ஞானத்தால் தெரிந்து கொண்டிருக்கும்படி தத்துவசார்த்தங்களை பேசும் ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் இவைகளை அருடைய ராமானுஜன் பாஷ்யக்காரரை இவரே பாஷ்யக்காரர் என தகுதி உடையவர் என்னும்படி விளங்கும் எம்பெருமானாரை பகவத்கீதை முழுவதும் மெய்மை பெருவார்த்தை மிகச்சிறிய உண்மை பொருளை பரமஹிதைஷியாக ஸ்ரீ கிருஷ்ணன் தனது கிருபையாலே உரைத்தான். அவற்றை உள்ளது உள்ளபடி சிறிதும் மாறாமல் இவைகளை அதனுடைய ராமானுஜனை பாஷ்யக்காரரை இவரே பாஷ்யக்காரர் என பெயர் பெற்றவர் என்பது விளங்கும் எம்பெருமானாரை பகவத்கீதை முழுவதும் மெய்மையே பெருவார்த்தை சிறிய உண்மை பொருளை பரமஹிதைஷியான ஸ்ரீ கிருஷ்ணன் தனது கிளையாலே விரித்துரைத்தான். அவற்றை உள்ளது உள்ளபடி சிறிதும் மாறாமல் தெளிவா சொல்லது ஸ்ரீ ராமானுஜ ராமானுஜவ விரச்சித்தமான கீதா பாஷ்யம் ஒன்றே. கீதா வச்சனங்கள் உள்ள கீதா வச்சனங்களை உள்ளபடி விளக்கிச் சொல்லப்படும் இவர் ஒருவரே என்றும்படி அமைந்தது இவர் அது கீதா பாஷ்யம். அதாவது கண்ணன் பகவத்கீதையில் படுத்துவன் விசிஷ்டாத்வைத சித்தாந்த தையே அன்றி மற்றமாகட்டாது. இப்படிப்பட்ட பாஷ்யத்தை பெரியோர் வாயிலாக உபதேசமாக பெருகியே முறை நாமே பிடித்து அறியக்கூடியவதன்று. தக்க பெரியோர்களிடம் வெளிவழியாய் வந்த அர்த்தங்களை கழற கற்று நம் மனத்தில் பதியும்படி சொல்லக்கூடியவர் மிகச் சிலரே. அவர்களுள் தலைவரை மகாவித்வான் ஸ்ரீபூமி கார்பங்காடு வேங்கராச்சாரிய சுவாமி சாதித்த செம்மை குரல்களை அப்படியே சொல்வது பகவத்கீதா சாரம் என்று இந்நூல். ஸ்ரீ சுவாமியின் திருவடிக்கும் திருவல்லுக்கும் வாழி வாழ்வி வாழி என்று பல்லாண்டு பாடி இருக்கிறேன்.
ஸ்ரீ பார்த்த சாரதியின் நந்தருடான் சுவாமியின் சொற்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை இல்லை எனக்கிடல் என்று சாத்வீக அகங்காரத்திடம் போற்றி நிற்கிறேன். ஸ்ரீ வெங்கடாச்சார்ய மகாகுருவே நமஹ. அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம்.